ஒரு ஜனநாயக நாட்டில், ஒரு மக்களாட்சி நாட்டில் அனைவரும் சுதந்திரம் பெற்றவர்களாக இருக்கலாம். ஆனால் அனைவரும் சட்டத்திற்குட்பட்டு தான் செயல்பட முடியும். அதுதான் சட்டத்தின் ஆட்சி. நம் நாட்டிலும் சட்டத்தின் ஆட்சி தான் நடக்கின்றது. உதாரணமாக எளிமையாக சொல்ல வேண்டுமென்றால், நாம் ஒரு சாதாரணமாக ஒரு மளிகை கடையில் சென்று ஒரு பொருள் வாங்க வேண்டும் என்றால் கூட அது சட்டத்திற்குட்பட்டு தான் அவர்கள் விற்பனை செய்கிறார்கள். நாம் சட்டத்திற்குட்பட்டு தான் வாங்குகிறோம். என்ன பொருளை வேண்டுமானால் அவர்கள் விற்பனை செய்துவிட முடியாது. அவ்வளவு ஏன், நாம் சாதாரணமாக அருகில் இருப்பவரிடம் பேசுவதென்றால் கூட சட்டத்திற்குட்பட்டு தான் பேச முடியும். கெட்ட வார்த்தையில் திட்டிவிட முடியாது, அவரை மிரட்டிவிட முடியாது, பொய்யான அவதூறான தவறான கருத்துக்களை தெரிவித்து விட முடியாது. நாம் சாலையில் நடப்பதென்றால் கூட சட்ட விதிகளுக்கு உட்பட்டுத்தான் நாம் செயல்பட முடியும். அரசாங்கம் செயல்படுவது, அதிகாரிகள் செயல்படுவது அனைவரும் சட்டத்துக்கு உட்பட்டுத்தான் செயல்படுகிறார்கள். இவ்வளவு ஏன், இந்த நீதியையும் சட்டத்தையும் பாதுகாக்கின்ற நீதிமன்றங்களும் நீதிபதிகளுமே சட்டத்திற்கு உட்பட்டுத்தான் செயல்படுகிறார்கள். இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த சட்டங்கள் எவ்வளவு சிறப்பானதாக இருக்க வேண்டும்.